இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பீடத்துக்கு முன்னால் வந்தபோது எங்கள் நெற்றியில் சந்தனம் வைக்கப்பட்டது. அந்த சந்தனத்தின் வாசம் இப்போதும் எங்கள் நாசித்துவாரத்தை மோதிக்கொண்டே இருக்கிறது. நல்ல சந்தனம், நல்ல வாசம். இந்த சந்தன வாசத்தை போல புனித தோமையாரின் அருள் வாசமும் நம் குடும்பத்தை நிறைக்க இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித தோமையாரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊருக்கு திருப்பலிக்கு போயிருந்தேன். உங்களை போல நிறைய பேர் மக்கள் நின்றாங்க. திருப்பலி தொடங்கும் பொழுது தந்தை மகன் ஆரம்பிக்கையில் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு அம்மா, அவங்களும் தந்தை மகன் கையை கொண்டு போனாங்க. அவங்களுக்கு கீழே நின்ற ஒரு சின்ன குட்டி சிறுமி அம்மாவை அப்படி மேலே பார்த்தாங்க. அப்படி அம்மா கையை நெத்திக்கு கொண்டு போனதுனால அந்த பாப்பாவும் உடனே கையை கொண்டு போய் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன்னு அடையாளம் வரைய ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு உதாரணம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு குட்டி பாப்பா, ஒரு குட்டி நாய்க்குட்டி. அந்த வீட்டுக்கு முன்னாடி சின்ன படி இருக்குது. அந்த படி மேல அந்த குட்டி பாப்பா மெல்ல ஏறி போச்சு. மெல்ல ஏறி போன அந்த குட்டி பாப்பா நாய்க்குட்டியை பார்த்து வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. நாய்க்குட்டிக்கு எப்படி மேலே ஏறுறதுன்னு தெரியல. அந்த பாப்பா திரும்ப கீழே வந்து நாய்க்குட்டியை பார்த்து இப்படிதான் படி ஏறி மேலே வரணும் அப்படின்னு திரும்ப அந்த பாப்பா ஏறி காட்டுச்சு. இப்ப நாய்க்குட்டி மெல்ல படியேறி வீட்டுக்குள்ள ஓடிருச்சு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருவர் நாம் எப்படி வாழணும் வாழ்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்க பாட்டியோ தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல இந்த நாய்க்குட்டிக்கு இந்த பாப்பா சொல்லி கொடுத்ததில்ல. அதே போல எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் நம்ம கையை பிடிச்சு எழுத வைக்கிறாங்க. நமக்கு முன்மாதிரி காட்டக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த முன்மாதிரிகளை பின்பற்றித்தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். நாம் இந்த திருவிழாக்கு எடுத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். புனித தோமையார் அவரும் நமக்கு ஒரு முன்மாதிரி. என்ன வகையான முன்மாதிரி? போங்க ஃபாதர், தோமையார்னாலே சந்தேக தோமாங்கிறாங்க, அவர் சந்தேகப்பட்டாருங்கிறாங்க. அவரை போய் நாங்கள் எப்படி முன்மாதிரி ஆகிறது? ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா எப்போ தோமையாருன்னு சொன்னாலே சந்தேக தோமான்னு சேர்ந்து வந்துடுது. திருத்தந்தையும் புனிதருமான பெரிய கிரகோரியார் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நற்செய்தி வாசிக்க கேட்டோம்ல, அந்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கிட்டு புனித பெரிய கிரகோரியார் சொல்றாரு, தோமையாரும் இயேசுடைய சீடர், இயேசுவால அழைக்கப்பட்டவர். அப்படி இருக்கும் பொழுது எல்லா திருத்தூதர்களும் ஒரு அறையில இருக்கையில எப்படி தோமையார் மட்டும் வெளியில போனாரு? இது யதார்த்தமா நடந்ததா? கேள்வி நல்லா இருக்குல்ல? 10 திருத்தூதர்களுமே, யூதாசை விட்டுருங்க, மற்ற 10 திருத்தூதர்களுமே ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தோமையார் மட்டும் என்ன டீ குடிக்கவா போனாரு? இல்ல தோமையார் மட்டும் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாரா? இல்ல தோமையாருக்கு பசிச்சிருச்சோ கடையில 2 புரோட்டா சாப்பிட்டு வரலாம்னு போயிட்டாரு? அது இயல்பாக நடந்ததா? அவர் கேள்வி கேட்கிறாரு. தொடர்ந்து திருத்தந்தை பெரிய கிரகோரியார் கேட்கிறார், தோமையார் திரும்ப வந்த பிறகு மற்ற திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள், உயிர்த்த ஆண்டவர் வந்தாரியா? உயிர்த்த ஆண்டவர் இயேசு இந்த வீட்டு இந்த அறையில வந்தாரு. அப்படி சொன்ன உடனே சந்தோஷம் பட்டிருக்கணும் தானே? நிஜமாவையா? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஏல உங்க அத்தை வந்துட்டு போனாங்க, இந்த முறுக்கு அம்மா நிஜமாவா? கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்ப இயேசுவே உயிர்த்த ஆண்டவரே வந்துட்டு போனாருன்னு சொன்னா தோமையார் என்ன கேட்டிருக்கணும்? நிஜமாவா? உண்மையாவா சொல்ற? சத்தியமா? ஆனா எதுவுமே கேட்காம நான் நம்ப மாட்டேன்,
அவர் கல்லுப்பிள்ளையார் மாதிரி நிற்கிறார். அது மட்டும் இல்ல, நான் விரலை விட்டு பார்த்தாலோயே நம்ப மாட்டேன். இதை வச்சுதான் நம்ம நினைக்கிறோம் அவர் சந்தேகப்பட்டாரா? இயேசு கூட மறுமுறை வரும்போது சொல்லுகிறார், நீ பார்க்காமல் விசுவாசிக்கணுமையா, ஏன் சந்தேகப்படுற? திருத்தந்தை பெரிய கிரகோரியார் சொல்லுகிறார், அது யதார்த்தமாக நடந்ததல்ல. அவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர். அது கடவுளின் திட்டப்படி நடந்தது. கடவுளின் திட்டப்படி நடந்தது. ஏன் கடவுள் அவரை மட்டும் தனியாக அனுப்பிவிட்டு, ஏன் அவர் வந்த பிறகு அவர் மட்டுமே அத்தகைய ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என சொல்லி ஏன் கடவுள் அப்படி செஞ்சார் என்றால், இயேசுடைய உயிர்ப்பை குறித்து ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. அங்கே தோமையார் நமது சார்பாக நின்றார் அப்படிங்கிறாரு பெரிய கிரகோரியார். தோமையார் நமது சார்பாக. இயேசுடைய உயிர்ப்பை குறித்து நமக்கு சந்தேகம் வரலாம். இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் இல்லப்பா யாராவது மறுக்கருத்து சொல்லலாம். இல்ல யாராவது ஒரு குறும்புத்தனமா, சீச்சி அந்த ஓட்டையை பாத்தியா, நீனு கையில பாத்தியா, இருந்துச்சுப்பா, அதை விட காலில் பாத்தியா, ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்கலாம். ஆக அங்கே தோமையாரை கடவுள் நம் சார்பாக அங்கே நிறுத்தி இருக்கிறார். நமக்கு இருக்கிற சந்தேகத்தை தோமையார் வழியாக எழுப்பி நமக்கு கிடைக்க வேண்டிய பதிலை அவர் வழியாகவே பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அந்த பதில் கிடைத்த பொழுதுதான் நமது சார்பாக, உங்கள் சார்பாக, என் சார்பாக தோமையார் சொன்னார், என் ஆண்டவரே, என் தேவனே. அந்த புனிதரை நாம் பாதுகாவலராக கொண்டு இங்கு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமே, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். சந்தேகம் இல்லாமல் கடவுளை நம்புவதற்கு அவர் ஒரு சாட்சியாக நமக்கு முன்னால் இருக்கிறார். அவரை பின்பற்றித்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். யூபிலி ஆண்டிலே இந்த யூபிலியின் செய்தி சொல்லுகிற பொழுது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், நாம் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய திருத்தூதர் நமக்கு சாட்சியாக இருக்கிறாரோ, எப்படி நமது தோமையார் நமக்காக, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பழியை சுமந்து கொண்டு நமக்கு சாட்சியாக நிற்கிறாரோ, நாமும் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் சாட்சிகளாக இருப்பது எப்படி? நான் வழக்கமாக சொல்வது உண்டு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த புதுமைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே, ஐத்த நேத்து ஐயனார் துணை பார்க்கல, நேற்று என்ன நடந்துச்சு, கதை கேட்குறவங்க இருக்கிறாங்க. எனக்கு பேர்லாம் எப்படி தெரியுதுன்னு கேட்குறீங்களா? ஒரு 2 வாரம் வீட்டில் இருந்தேன், லீவுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து நானும் நாடகத்தை பார்த்தேன். அங்கே 100 நாள் வெட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு, ஆமாம் அந்த சிறகை அது என்னாச்சு, அது சிறகடிக்க ஆசை அடிச்சிருச்சா, இந்த பாக்கியலட்சுமி என்னத்தாச்சு, இந்த பாண்டியன் ஸ்டோரி நேரத்தை மாத்திட்டாங்களாம்ல, எவ்வளவு கதை பேசணும். அதுக்கு பதிலா தோமையார் நமக்கு செஞ்ச நன்மைகள் இருக்குல்ல, அதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் மலை ஏறி வந்திருக்கிறீங்க அப்படின்னா தோமையார் புதுமை செய்யலைன்னா வந்திருப்பீங்களா? பொழுதுபோகாமல வந்தோம் இல்லை. ஏதோ ஒரு நேரம் நீங்கள் தோமையாரிடம் ஜெபித்திருக்கிறீர்கள், அந்த பலனை அனுபவித்திருக்கிறீர்கள், எனவே இங்கே வருகிறீர்கள். தோமையார் உங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றால் நீங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க மாட்டீர்கள். தோமையார் நல்லது செய்யவில்லை என்றால் நீங்கள் சாவலை சேவலை காணிக்கையாக கொடுக்க மாட்டீர்கள். தோமையார் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஜெபித்ததால் வேலை கிடைத்து இருக்கலாம், நன்றி சொல்லி இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொரு காலம் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா, தோமையார்கிட்ட போய் நேர்ச்சை வச்சு ஜெபிச்ச பிறகுதான் இந்த புதுமை நடந்தது, சொல்லுங்க. ஆக நீங்கள் நம்பிக்கையின் சாட்சிகளாக உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று, திருத்தந்தை பிரான்சிஸ் தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருங்கள். யாரெல்லாம் ஒரு சிக்கலில் வாழ்ந்து கொண்டு நம்பிக்கை வேண்டுமே என்று காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று ஒரு இளைஞனை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த பையன் எனக்கு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். கல்லூரி படிக்கிற பையன் அழுகுறான். என்னடான்னு கேட்டா, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்றாங்க ஃபாதர், நான் நல்லா தான் ஃபாதர் படிக்கிறேன்,
ஆனால் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறாங்க. நான் பேசினா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபாதர் அழுகிறான். இங்கே ஒரு சிக்கலில் தவிக்கிறானே, தன்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் தேவைப்படுகிறது. உங்கள் குடும்பங்களிலும் கூட உங்கள் பிள்ளைகள் சொல்வார்கள், எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஃபாதர், எங்கள் அப்பா நான் சொல்கிறத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு, என் மருமக நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான். எத்தனை வீட்டில் அந்த கம்ப்ளைண்ட் வருது. கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அந்த கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடந்த 2 நாட்களாக ஒரு குரல் பதிவு தொடர்ந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பிலோ அல்லது யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஒரு இளம் பெண் திருமணமாகி 3 மாதத்தில் தன் வாழ்வை முடித்துக் கொண்ட செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இளம் பெண் பேசுகின்ற அந்த கதறல் குரல் கேட்டிருப்பீர்கள் நீங்கள். அவர் சொல்லுகிறாளே, எனக்கு வாழவே பிடிக்கல அப்பா, நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லலப்பான்னு அந்த பிள்ளை அழுகுது. நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லலப்பா, நான் உங்கள்கிட்ட உண்மையை தான் சொன்னேன், இதை நம்புங்கப்பான்னு கதறுது. நான் யார்கிட்டையும் சொல்றேன், எல்லாரும் வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டிய இருக்கு, எல்லாரும் இப்படியே சொல்றாங்க, இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளையின் கதறல். அவள் வாழ்க்கை முடித்துக் கொண்டாலேயே, அவள் பேசுவதை கேட்க அங்கே யாரும் இல்லை. அவளுக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்க அங்கே யாரும் இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிலர் உங்கள் குடும்பங்களிலே இருக்கலாம். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் தங்களுடைய அழுகையை கேட்பதற்கு யாரும் இல்லையே என சொல்லி ஏங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். சற்று அமர்ந்து உங்கள் குடும்பத்திலே காது கொடுங்கள். யாரோ ஒருவர் பேசுவதற்கு காது கொடுக்கிறோமே, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு காது கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவோம். இரண்டாவதாக, மன்னிப்பதன் வழியாக நாம் பிறருக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். முதலாவது நான் சொன்னேன், காது கொடுத்து கேட்பதன் வழியாக நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். இரண்டாவது, மன்னிப்பதன் வழியாக நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். ஒரு வீட்டுக்கு நான் சாப்பிட போயிருந்தேன். இந்த மாதிரி சின்ன பொடுசு 2 பேர் இருக்கிற வீடு அது. ராத்திரி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையன், சின்ன பையன், எனக்கு சாப்பாடு வேணாம்னு அழுகிறான். அவங்க அம்மா, என் செல்லமுல, என் தங்கமுல, என் பட்டுல கொஞ்சி பார்த்தாங்க. அவன் எதுக்கு மசிகிற மாதிரி தெரியல, சாப்பாடு வேணாம். ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவுக்கு பொறுமை இழந்துருச்சு, பொறுமை இல்லாமல் போச்சு. பள்ளீர்னு ஒரே அடி, ஒரே அழுக. உடனே அழுதா என்ன ஆகும்? அழுதா என்ன சொல்லுவாங்க? வாய் மூடு, வாய் மூடு, அழாத. எங்க அழாம இருக்கவும் முடியல, சத்தம் போட்டு அழவும் முடியல. முகத்தை கழிட்டோம். அவன் அப்படியே இப்படியே போறான். போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்தவன் சொன்னா, அம்மா கேஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, கேஸ் ஆஃப் பண்ணலம்மா. என்னால இதை மறக்கவே முடியாது. அடி வாங்கினவன் தான். அவன் அழுதுட்டு அப்படியே போய் படுத்திருக்கலாம். ஆனால் வந்து சொன்னான் பாரு, அழுதுகிட்டே, அம்மா கேஸ் ஆஃப் பண்ணாமல் இருக்குமா, போய் கேஸ் ஆஃப் பண்ணுங்கம்மா. சின்ன பிள்ளைங்க வருத்தத்தை மனசுல சுமந்துக்கிறதே இல்லை. நீங்களும் ஒரு காலத்துல சின்ன பிள்ளைங்களா இருந்தவங்க தானே? ஆமாவா இல்லையா? நீங்களும் ஒரு காலத்துல சின்ன பிள்ளைங்களா இருந்தவங்க தான். நீங்களும் இதே போல வலியையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டு போகாம கடந்து வந்தவங்க தான், மன்னிச்சவங்க தான், உறவுகளோடு கலந்து போனவங்க தான். ஆனா வளரதான் ஏனோ தெரியல, வருத்தங்களை மனசுக்குள்ளே வச்சுட்டு தூக்கமே வரமாட்டேங்குது ஃபாதர். கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பசிக்கவே மாட்டேங்குது ஃபாதர். 1008 மாத்திரைகளை போட தயாரா இருக்கிறோம், ஒரு மன்னிச்சு இதயத்தோட சுகமாகிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆக நாம நம்பிக்கையின் சாட்சிகளாய் இருப்பதற்கு உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேனே, உங்களுடைய புதுமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேனே. கஷ்டத்தில் சிக்கலில் இருக்கிற மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுங்கள். மன்னிப்பதன் வழியாக கொடுங்கள். அவருடைய கஷ்டத்துக்கு செவி கொடுப்பதன் வழியாக கொடுங்கள். நீங்கள் நம்பிக்கையை கொடுக்கிற பொழுது நீங்கள் தோமையாரின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் உறுதியுடன் சொல்லலாம். ஏனென்றால் தோமையார் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். தன்மேல் சந்தேக தோமா என்ற பழியை சுமந்து கொண்டு
நமக்கு நற்செய்தியை கொடுக்கிறார். தான் கஷ்டத்தை சுமந்து கொண்டு நமக்கு முன்மாதிரியாக சாட்சியாக விளங்குகிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு. எனவே தோமையாரை முன்மாதிரியாக கொண்டுள்ள நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாக இருப்போம். அவர்களது துயரங்களுக்கு செவி கொடுப்போம், மன்னிப்போம், மகிழ்ந்து வாழ்வோம். தோமையாரின் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.